2025 மார்ச்சில் நடக்க போகிற +2 பப்ளிக் எக்ஸாமை யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். முதல்ல ஸ்கூலில் படித்து அரியரான கேண்டிடேட் அவங்கள பற்றி பார்க்கலாம். மார்ச்சில் நடந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவங்க இல்லை எழுதாமல் ஆப்சண்ட் ஆனவங்க இவங்க எழுதலாம். அதே மாதிரி ஜூனில் நடந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவங்க இல்லை ஆப்சண்ட் ஆனவங்க இவங்க எழுதலாம். இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் எல்லாம் எழுதி ஃபெயில் ஆனவங்க ஆப்சண்ட் ஆனவங்க இவங்கெல்லாம் எழுதலாம். ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் தியரியில் பாஸ் ஆகி ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இந்த வாட்டி ப்ராக்டிக்கல் மட்டும் அட்டன் பண்ணணும். அதே மாதிரி தியரியில் ஃபெயில் ஆகி ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா தியரி மட்டும் எழுதினா போதும். தியரியும் ஃபெயிலு ப்ராக்டிக்கலும் அட்டன் பண்ணலை அப்படின்னா ரெண்டையுமே அட்டன் பண்ணணும். தியரி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 90 மார்க்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க. அதில் மினிமம் 25 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ். இன்டர்னல் மார்க்கு 10 மார்க்கு, அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் 100க்கு 35 இருந்தால் தான் நீங்கள் பாஸ். ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 70 மார்க் எக்ஸாம் எழுதுவீங்க. அதில் மினிமம் 15 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் பாஸ். ப்ராக்டிக்கல் 20 மார்க்ஸு, ஆனால் அது பாஸ் மார்க் எதுவும் கிடையாது. அதில் நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும் போதும். அதே மாதிரி இன்டர்னல் 10 மார்க்கு, அதில் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் டோட்டலாக 100க்கு 35 எடுத்தால் தான் நீங்கள் பாஸ். அடுத்தது ஸ்கூலில் +1 வரைக்கும் படிச்சுட்டு +2வை டிஸ்கண்டினியூ பண்ணவங்க அவங்கள பற்றி பார்க்கலாம். இவங்க ப்ராக்டிக்கல் இல்லாத குரூப்பை எடுத்திருந்தாங்க அப்படின்னா இப்போ +1 பாஸ் ஆகிருந்தாங்கன்னா +2 எழுதலாம். +1 ஃபெயில் ஆகிருந்தாங்க அப்படின்னா +1 +2 ரெண்டையும் சேர்த்து எழுதலாம். அதையே +1ல் அவங்க ப்ராக்டிக்கல் குரூப்பை எடுத்திருந்தாங்க அப்படின்னா +2வை அதே குரூப்பு எக்ஸாம் எழுத முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ப்ராக்டிக்கல் இல்லாத குரூப்பை எடுத்து +1 எழுதணும். இதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது டைரக்ட் ப்ரைவேட் கேண்டிடேட் அவங்கள பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு +2வில் அரியர் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம். +1ல் நீங்கள் ஃபெயில் ஆகியிருந்தீங்க இல்லை ஆப்சண்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் +1 +2 ரெண்டுமே சேர்த்து எழுதலாம். நீங்கள் 90 மார்க்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க. உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் கிடையாது. அந்த 90 மார்க்ஸை 100க்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு மார்க் போடுவாங்க. அதில் மினிமம் நீங்கள் 100க்கு 35 எடுத்தால் நீங்கள் பாஸ். சில பேர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி +2வை ஃபெயில் ஆகிருப்பீங்க. அதாவது ஓல்டு பேட்டர்னில் எழுதிருப்பீங்க. 1200 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அவங்கெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம். ஆனால் நியூ சிலபஸ் நியூ பேட்டர்னில் தான் நீங்கள் எழுத முடியும். நீங்கள் 200 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அந்த 200க்கு 70 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ். ஆனால் இப்போ 90 மார்க்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். அதை 200க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த 200ல் நீங்கள் 70 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் தியரியில் 70 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. அதை 150க்கு கன்வெர்ட் பண்ணி அந்த 150ல் நீங்கள் 30 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ். ப்ராக்டிக்கலில் 50 மார்க்குக்கு நீங்கள் 40 மார்க்கு கம்பல்சரியாக எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஆக டோட்டலாக 200க்கு 70 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ். அடுத்தது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட உள்ள எல்லா ஒரிஜினல் மார்க் ஷீட்டும் வேணும். அதோடைய ஜெராக்ஸ் காப்பி 2 செட்டு வேணும். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக +2 அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட உள்ள +1 ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு இல்லைன்னா +1ஓட ஹால் டிக்கெட் இது 2ல் ஏதாவது ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் சப்மிட் பண்ணணும். 2 கலர் ஃபோட்டோ வேணும். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் 2 வேணும். அடுத்தது இந்த எக்ஸாமுக்கு எப்போ அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டிசம்பர் 2nd வீக் இல்லைன்னா 3rd வீக்கில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். 2 வாரம் டைம் தருவாங்க. அந்த 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சர்டிஃபிகேட்லாம் ரெடியாக வச்சுக்கிங்க. அடுத்தது ஃபீஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 50 ரூபா. அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 50 ரூபா, 2 சப்ஜெக்ட்னா 100 ரூபா. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 50 ரூபா ப்ளஸ் 105 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக +2 அப்ளை பண்ண போகிறதா இருந்தால் டோட்டலாக 255 ரூபா பே பண்ணால் போதும். ஃபீஸை நீங்கள் கேஷாக தான் பே பண்ண முடியும். அடுத்தது எங்கே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.
ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு தெரியும், அதே சென்டரில் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். புதுசாக அப்ளை பண்ணுறவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது டவுன்லோட் ஆகும். அதில் உங்கள் கல்வி மாவட்டத்தில் உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த சென்டர் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அங்கே போய் அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லாமே ஸ்கூல்ஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் இ-சேவை மையத்திலையோ இல்லை ஆன்லைன்லேயோ நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் நேரில் தான் போய் அப்ளை பண்ணணும். சில பேர் படிக்கும்போது ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்திருப்பீங்க, இப்போ வேறு டிஸ்ட்ரிக்டில் இருப்பீங்க. இப்போ எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இப்போ இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் போய் அந்த டிஓ ஆஃபீஸில் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுங்கள், இங்கே அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி எக்ஸாம் டைம் டேபிள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை பார்க்காதவங்க பார்த்துங்க. அடுத்தது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். தியரி எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைப்பாங்க. ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆன உடனே அதில் எந்த சென்டர் போட்டிருக்கோ அந்த சென்டரை நீங்கள் இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி உங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் என்னைக்கு, எந்த டேட்டில் இருக்கும், என்ன டைமிங்கில் இருக்கும் அப்படின்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. எக்ஸாம் டைம் டேபிள், அப்புறம் சிலபஸ், கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே தான், அரியர் ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே தான். சில பேர் கேட்டிருந்தீங்க, மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதலாமா, அதாவது மார்க் கம்மியாக இருக்குது அதிகமாக்குறதுக்கு மறுபடியும் எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி எதுவும் எழுத முடியாது. அந்த சிஸ்டம் முன்னாடி இருந்துச்சு, இப்போதைக்கு கிடையாது.